சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெரிய ரொம்ப அளவில் திண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. எங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு அந்த மாதிரி கல்பேலியா டான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டான்ஸ் ஆடி எங்களோட பெண்கள் இருக்காங்களே, இவங்களோட அந்த வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்களே, அந்த பெண்கள் வந்து கொண்டாந்து சம்பாரித்து கொடுக்குறது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு தொழில் அப்படின்னா பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் சின்ன சின்ன தொழில் தான், அதாவது இந்த பாம்பு பிடிக்கிறது, பாம்பெல்லாம் வந்து முன்னாடி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், இப்போ அதையும் விட்டுட்டாங்களாம். பாம்பு பிடிச்சி அந்த விஷத்தெல்லாம் நான் சொன்னல வெளியில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு. அங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த பெட்டு வந்து தயாரிச்சிட்டாங்க பாருங்கள். மேலே அந்த புல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டாந்து போட்டாங்க. இதில் தான் இவங்க வந்து படுத்து தூங்க போகிறாங்க இன்றைக்கி. பாம்பெல்லாம் வரும் இல்லைங்க, அந்த பாம்புலேருந்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து தப்பிக்கிறதுக்காக இதில் எடுத்து அந்த படுக்க வைப்பாங்களாம். நம்ம இப்போ ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய அந்த பிகானீரில் நிறைய கிராம பகுதிக்கெல்லாம் போயிட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். சின்ன சின்ன அழகான குட்டி குட்டி வீடுகள்லாம் காமிச்சிருப்பேன். ப்ளஸ் வந்து அங்கே மரத்து மேலே ஒரு வீடு அதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இங்கே ஜெய்சல்மீருக்கு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், ரொம்ப ரொம்ப ஹீட்டு. இப்போ நிற்கிறேன்ல இந்த இடத்துல வந்து என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஸோ சிட்டி சைடும் இங்கே பாலைவனத்துலேயும் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பாலைவனத்தில் உள்ள அந்த மண் இருக்குல்ல, அந்த மண் வந்து ஹீட்டை உள்வாங்கிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அனல் காற்றை வந்து மேலே இழுக்குது. மொபைல் என்னாச்சு தெரியுமா, அதை நான் அப்படியே வீடியோ எடுத்தேன், காட்டுறேன் பாருங்க. ஹை டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொபைல் வந்து ஆனாவே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக அப்படியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கலட்டினேன் அப்படின்னா என்னால் உயிர் வாழ்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போராட்டமாக போயிடும். அதனால தான் அந்த தலையில் இதெல்லாம் கட்டியிருக்கேன். சின்ன ஒரு மெலிசான ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த பாலைவனத்தில் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் ஒரு ½ மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெவிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பின்னாடி வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியுமா, அதாவது கல்பேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைவனத்தில் ஒரு 20-25 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறாங்க. ஃபுல் டெசர்ட்டுக்குள்ளே அந்த சின்ன சின்ன வீடுகளாக, குடிசை வீடுகளாக கட்டி அந்த கல்பேலியா பழங்குடி மக்கள்னு சொல்லிட்டு நீங்களாம் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஜிப்சி பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள, அதாவது கோப்ரா ஜிப்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த கோப்ரா நாகப்பாம்பெல்லாம் இருக்குல்ல, அந்த நாகப்பாம்பெல்லாம் பிடிச்சி அதோட விஷத்தெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க. ஸோ ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு பழங்குடி மக்கள் அப்படிங்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது வழிப்பறி பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறவங்களாம் இந்த கல்பேலியா பழங்குடி மக்கள். அதாவது இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கிடைக்கல. சில பேர் சொல்கிறாங்க, அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க, இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இடமே கிடையாது. ஸோ பல இடங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து இந்த இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் கிடையாது. திருப்பி ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி போட்டு குடிசை மாதிரி போட்டு இருப்பாங்க. திடீர்னு தமிழ்நாட்டுக்கு போவாங்க, அங்கே ஒரு குடிசை மாதிரி போட்டுருப்பாங்க. திடீர்னு மகாராஷ்டிராவுக்கு போவாங்க, அங்கே ஒரு குடிசை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து ஒரு நாடோடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி அவங்கள போய் பார்க்கலாம். ஸோ பயங்கரமான வெயிலுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நேரம் என்னால் பேச முடியல. வாங்க நேராக அவங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ கேஸ் நம்ம ஒரு 20-25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் பைக்கில் வர்றதை எதுக்காக காட்டலை அப்படின்னா, ரொம்ப வெயிலாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் காற்றடிச்சிச்சா, அதனால தான் நான் காட்டலை. ஸோ என்னடா இப்படி முடி வெட்டியிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். இங்கே வந்து ஜெய்சல்மீரில் ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன், ஆனால் ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டை வெட்டி விட்டார். சரி பரவாயில்ல, வெயிலுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இந்த பாலைவனம் இருக்குல்ல, இந்த பாலைவனத்துலேருந்து நாங்கள் ஒரு 20-25 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த கல்பேலியா பழங்குடி மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக இந்த ரோடு போதில்ல, இதில் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க நேராக வந்து அங்கே போகலாம். இவன் என்னோடய ஃப்ரெண்டுங்க, இவனை தான் நான் அழைச்சிட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன். இவனை நான் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் வந்து நான் ஒரு 2021 எனக்கு தெரியும். भाई मेरा कितना सब्सक्राइबर था तब मुझे जानता है? लगभग इनके जब 500 सब्सक्राइबर थे ना, तब से मैंने जानता हूँ. और ये पहली बार मिले थे यहाँ पर, जो हमारे यहाँ पर डेजर्ट वो होता है ना, क्या बोलते हैं, मरु महोत्सव, उसमें मिले थे ये. ஸோ கேஸ் இப்போ நம்ம அந்த கல்பேலியா மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்த நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அந்த கல்பேலியா மக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க.
இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களோட தொழில் என்ன அப்படின்னா பாம்பு பிடிக்கிறது. பாம்பு பிடிச்சு அதில் உள்ள விஷத்தெல்லாம் எடுத்து வெளியில் வந்து விற்கிறது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதாவது கல்பேலியா டான்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட் வந்துருக்கு. அந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்பேலியா டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அங்கே ரெசார்ட்டுக்கு போவேன். அப்போ போகும்போதும் அந்த கல்பேலியா டான்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த மக்களோட கண் இருக்குல்ல, அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை கண்ணு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவங்களோட கண்ணெல்லாம் நான் காட்டுறேன். அப்படியே பூனை கண்ணு மாதிரி இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து ராஜஸ்தானி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸே கிடையாது. வெளியிலேருந்து, அதாவது ஈரான்லேருந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்லேருந்து, இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்களுக்கு வீடுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான வீடு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிசை போடுவாங்க. குடிசை போட்டுட்டு திருப்பி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே உங்களோட வீடெல்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணோட கண்ணை பாருங்களேன். இது ராஜா, இந்த பொண்ணோட கண்ணை பாருங்கள். இந்த பொண்ணோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிரிக்கிறாங்க அந்த பொண்ணு. சரி வாங்க, அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறாங்க. இவங்களோட கல்பேலியாவோட அந்த வீடு ப்ளஸ் வந்து அந்த மக்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட வாழ்க்கை முறை பாம்பு பிடிக்கிறது. இப்போ நான் இவங்கள்ட்ட கேட்டேன், ஆனால் இது மாதிரி எதுவும் பாம்பெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பாம்பு எப்படி பிடிப்பீங்க, அதோட விஷத்தெல்லாம் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னா. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பாம்பெல்லாம் எடுப்பாங்கல்ல, பாம்பு பிடிச்சி அந்த விஷத்தெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்து அதை எப்படி பண்ணணும், எப்படிலாம் விஷத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இப்போ நம்மள்ட்ட இல்லை, அவங்க வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களோட வீடு. நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு டெம்பரவரியாக அவங்க வந்து வீடு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட வீடை பார்த்துங்க, ஒன்றுமே இல்லைங்க. சும்மா இந்த பாலைவனத்தில் புல் இருக்கும்ல, இது ஒரு வகையான கிராஸ். குடிசை வீட்டெல்லாம் வந்து மேலே போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு புல்லு தான் இது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்குது. ஸோ இதில் இவங்க வந்து வீடு வந்து கட்டியிருக்காங்க. மேலே வந்து ஒரு தார்பாய் ஒன்று போட்டிருக்காங்க. நான் வீட்டு உள்ளரையும் போய் வந்து காட்டுறேன். வீட்டு உள்ளரை எப்படி இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. வாங்க அப்படியே உள்ளர போய் பார்க்கலாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. பஹாத், அதாவது ரொம்ப டவுனுங்க, கீழே அப்படி தான் குமிஞ்சு தான் போனோம். ஸோ இங்கே வந்து அந்த சின்ன சின்ன குழந்தைய வந்து நம்ம ஊர்லலாம் தொட்டி கட்டி தொங்க விடுவோம்ல, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து தூங்க வைக்கிறதுக்காக இது. மேலே எல்லாம் இடிக்குது. அப்படியே வாங்க அப்படியே குமிஞ்சு அப்படியே கீழே போயிடுவோம். खाने का है। सो இது வந்து இவங்களோட கிச்சன். हाँ, अच्छा इसमें खाना बनाते हो? हाँ, पानी पिया के ठाई नहीं है. ஸோ அடுப்பை வந்து அப்படியே ஹார்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுப்பு. ஹார்ட் இருக்கும்ல, அந்த ஹார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இவங்களோட நிலைமை நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் இதெல்லாம் வந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. भैया आप कब से पहले से इधर ही हो क्या? हाँ. இந்த அண்ணன்ட்ட வந்து ஒரு சில டீடைல்ஸ் வந்து கேட்போம். शाम की पकड़ते हैं क्या पहले के में जमाने में? उसके सांप पकड़ते, हाँ, चूड़िया पकड़ते, हमें लाला नहीं पकड़ते. हाँ हाँ, पहला घूमते कर में रहता. हाँ, हमें बैठा है के पथारी माते. हाँ, हमें गद्दा नहीं है, कुत्ता नहीं है, कुछ नहीं है, पानी पिया के ठौ नहीं है. घर के ऐसे खींच के मोने रोटी कर खा रहे हो, खाना तो नहीं पीना नहीं. आंधी आवे जे के दिन तो क्या पर किया. सो गाइस இவர் என்ன சொல்றாரு அப்படினா, எங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மழை பெஞ்சதுனா இந்த குடிசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள தண்ணி வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில போயிடுது. சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணியை வந்து காசு கொடுத்து தான் வாங்குறோம். சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பெரிய ரொம்ப அளவில் திண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. எங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் போயிட்டு அந்த மாதிரி கல்பேலியா டான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டான்ஸ் ஆடி எங்களோட பெண்கள் இருக்காங்களே, இவங்களோட அந்த வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்களே, அந்த பெண்கள் வந்து கொண்டாந்து சம்பாரிச்சு கொடுக்குறது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு தொழில் அப்படின்னா பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் சின்ன சின்ன தொழில் தான். அதாவது இந்த பாம்பு பிடிக்கிறது, பாம்பெல்லாம் வந்து முன்னாடி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், இப்போ அதையும் விட்டுட்டாங்களாம். பாம்பு பிடிச்சி அந்த விஷத்தெல்லாம் நான் சொன்னல வெளியில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. சரி, நம்ம ஏதாவது இவங்களுக்கு பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ப்ளஸ் வாங்க அப்படியே அந்த வீடு கட்டுறாங்க, அதை காமிக்கிறேன். ஏ सोने के लिए. ஸோ இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, தூங்குறதுக்காக இதை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. தூங்குறதுக்காக அப்படின்னா நம்ம குடிசை முதல்ல போட்டோம்ல, அதே மாதிரி இவங்களும் அந்த குடிசை. हाँ हाँ हाँ, चारपाई कम पड़ गई ना, इसलिए सोने की पानी घड़े माथे के दो बच्ची माए जाए जो कोई घाते को चढ़ के क्या घाते ही नहीं तो कोई कदे टाइम இப்போ இந்த பொண்ணு சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, சப்பாத்தி தான் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சப்பாத்தினா அதுவும் எத்தனை, ஒரு 7-8 சப்பாத்தி இருக்குது. 7-8 ஒரு 20 சப்பாத்தி இருக்குங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது பேர் நிறைய பேர் இருக்காங்க.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து சமைக்கணும்ல, அதனால வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு கஷ்டங்க இவங்களோட வாழ்க்கை முறை வந்து. பாருங்க எந்த இடத்துல ஒரு ஓப்பனான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சதுன்னா அதான் சொல்கிறாங்க ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு. இந்த அம்மா இருக்காங்க, வாங்க இவங்கள்ட்ட பேசி பார்ப்போம். ஸோ आपकी कितनी तकलीफ हो रही है यहाँ पे? और ज्यादा हुए हेरी जनिया देखो जन थे हालत हाँ, हाँ। है हमारी बहुत बुरी हुई हाँ हाँ हाँ। तो ये खाने पीना इसका खर्चा के लिए अब कहे खाना बनाओ धूड़ कहीं बड़े मोंग ना आटो घूम कर ले आया हाँ हाँ लाया आटा है घूम कर हाँ, लाया तो हाँ, हाँ। आटो खाते कदे पैसे मिलते हैं कदे मिलते ही नहीं है कदे मर्च मिलते हैं कदे तेल नहीं मिलता है हाँ। कोंदा नहीं मिलता है हाँ बिखा घना जोर 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 यूं हाल हुए मोरा यूं இந்த குழந்தைக்கு வந்து பால் கூட இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்க எப்படி பார்க்குறான் அப்படின்னு. ஹாய், ये लड़का है कि लड़की है? लड़का लड़का क्या नाम है? रावल படுத்து தூங்குறதெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் தாங்க. எல்லாருக்கும் வீட்லேயும் முன்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன கட்டில் இருக்குது. அந்த கட்டிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 30-40 பேர்கிட்ட இருக்காங்க. பாருங்கள் எத்தனை லேடிஸ்னு 1 2 3 4 5 6 அங்கே ஒரு பொண்ணு சமைக்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பசங்க இவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு குடும்பம் இவங்க இருக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனித்தனியாக வீடுகள்லாம் இருக்குது. இந்த பாருங்க இந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட வீடை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பனாதி नहीं अभी बना रही है? हाँ हाँ सीने के लिए हाँ। क्या सोने के लिए? ओहो ओ ये कटिया बना रहे हो क्या? ஓகே ஓகே ஓகே. இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, அதாவது தூங்குறதுக்கு வந்து இந்த பெட்டு பண்ணுவோம்ல மெத்த மாதிரி அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட வீடு அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி எதுவும் வீடு பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லை, கிடையாதான். அதாவது தூங்குறதுக்காக இது மேலே மெத்தை எடுத்து போட்டு தூங்குறதுக்காக அந்த பெட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க இவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பகல் நேரத்தில் தூங்குறதுக்கு இவங்க ஒரு சின்ன கொட்டாய் போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியுது அவர் கொட்டாய், அதுதான் வந்து பகல் நேரத்தில் தூங்குவாங்களாம். அங்கே தெரியுது பாருங்க. ஸோ குடும்பத்தோட இங்கே வந்து படுத்து தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துட்ட. ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொட்டாயாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு பாலைவனத்தில் தங்கணும், ஞாபகம் இருக்கா? அந்த ராம் ரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பாலைவனத்தில். ஸோ அது அந்த அந்த கொட்டாய் கூட கொஞ்சம் ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதிலலாம் வந்து பாம்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ஏன்னா அந்த பாலைவனத்தில் நிறைய பாம்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். இந்த இருக்காங்க அண்ணன் கேட்டு பார்ப்போம். कभी कभी आपको यहाँ पे रहते हो तो ये सांप किन आ जाता है इधर? आता है क्या? उसका भी खतरा है? शाम का आते हैं इधर सीते हाँ हाँ लंडा आती है तो इधर आती है बिशु आता है तो इधर आता है हाँ मचा नहीं सिवा नहीं देखो थे हाल तो देख देख रिया बता रिया ஸோ பாம்பெல்லாம் வருங்க அப்படிங்கிறாங்க. எப்படி தான் இதில் இருக்கிறாங்களோன்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்பேலி அளவுக்கு தான் கழிவறைங்க. சும்மா அப்படி ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. இதில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல இன்னொரு கழிவறை ஒன்று காமிச்சாங்க அந்த இடத்துல. அதுவும் சும்மா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பாருங்கள் இந்த அக்கா வந்து கட்டில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இதையும் நான் வந்து காமிக்கிறேன். கிட்டத்தட்ட டைம் வந்து 6:45 ஆச்சு. இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் இருட்டாகும். ஸோ சூரியன் வந்து அந்த சைடு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மறைய போகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் इसका ये कौन आपका दीदी है? ஸோ அங்கே வந்து பாருங்கள் 6:45 ஆச்சு. இன்னும் வந்து சூரியன் வந்து தெரிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். आप लोग 5 बहन है कितने? 5 बहन और भाई. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ சப்சே சோட்டா. ஸோ நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இவங்க யார் உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க தங்கச்சி அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அவங்களுக்கு என்ன வயசாகுது, இவங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸு. ஏ லடுக்கி என்ன லடுக்கா. ஸோ இவன் வந்து ஆம்பளை பையன், இது பொம்பளை பொண்ணு, இவங்களோட தம்பி இது. அந்த பொண்ணுக்கெல்லாம் தம்பி இது. சப்சே படி கோனு? ஓ ஓகே ஓகே. அங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல எல்லோ கலரில். ஸோ அவங்க தான் எல்லாத்துக்கும் மூத்தவங்களாம். மொத்தம் வந்து 5 பொண்ணு 2 பையனா. ஏபி ये सबसे लड़का कौन है? ये 2 भाई है ना? ये 2 भाई है. ஸோ 2 பசங்க, இந்த ஒரு பையன், இந்த ஒரு பையன், 2 பையன், மொத்தம் 5 பொண்ணு.
ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதான் சொன்ன போனால் இவங்க வந்து சப்பாத்தியை சுடும்போதே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அது இவ்வளோ சப்பாத்தி சுடுறாங்களே, சரி எத்தனை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நாங்கள் 5 பொண்ணு 2 பசங்க அப்படின்னு. रोटी जली हुई है तो भी खानी पड़ती है, अब क्या करें, मजबूरी का नाम पैसा है। ये देखो, तो ये अभी दीदी ने रोटी बना ली है। ये देखो चूल्हा कैसा बनाया हुआ है इनका। ஒரு சப்பாத்திலாம் ரொம்ப கருகி போயிருக்குங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த பெட்டு வந்து தயாரிச்சிட்டாங்க பாருங்க, மேலே அந்த புல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொண்டாந்து போட்டாங்க. இதில் தான் இவங்க வந்து படுத்து தூங்க போகிறாங்க இன்னைக்கு. ये छोटा बच्चे के लिए कि आपके लिए? बच्चों के लिए, वो शाम से बचाने के लिए. ஓகே 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 ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க அந்த பாம்பெல்லாம் வரும் இல்லைங்க, அந்த பாம்புலேருந்து இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்த வந்து கொண்டாந்து படுக்க வைப்பாங்களாம். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்கவும் ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குங்க. பாருங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு. சே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட வந்து இந்த மாதிரி இடத்துல படுத்து தூங்கிடுவோம், சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டாந்து இது மேலே படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பாம்பெல்லாம் இருக்குல்ல, பாம்பு அதெல்லாம் வந்து மேலே ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களை எல்லாத்துக்கான வீடையும் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழியை வந்து எதில் அடைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் கோழி கொடப்பு வந்து கொண்டாந்து வச்சுருப்போம். இவங்க இதில் தான் வந்து கோழி கொடப்பு உள்ள வந்து அந்த ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி போட்டு அதில் வந்து இந்த சின்ன சின்ன அரிசி இதெல்லாம் வந்து எடுத்தாந்து போட்டுருவாங்க, தண்ணியெல்லாம் எடுத்தாந்து போட்டிருக்காங்க. ये सही सीन है। चलो लिया ओ जंगल में बैठा जगह बाहर ला है जगह और भाई के लाए ये 3 है, लड़का 2 है, 5 बहन भाई। अच्छा 5 बहन भाई हो। अच्छा सबका शादी नहीं हुआ है अभी? नहीं हुई, अजय नहीं हुई। अच्छा ना कारण में गया और कान में दे ही जो ये साले हैं बाप से वो ओके मोनालिसा जेडे नहीं उठे आवे मंदिर में सारे ले कौन பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருட்டாயிருச்சு. அங்கே பாருங்கள் சூரியன் கூட மறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 7:15 ஆகிடுச்சு டைமு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போகணும். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம வந்து போட்டுகிட்டே இருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் அந்த ரோட்டு வழியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சி திரிஞ்சு இந்த இடத்த வந்து கேட்டு வந்தோம். ஸோ அதனால தான் இவ்வளோ லேட்டு. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம்லாம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு மலை மேலே நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்களே, அப்படி ஏறி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விதமாக வந்து நிறைய கஷ்டம் இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் சொல்கிறேன். ஏன்னா வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து தண்ணி கிடையாது, ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த வீடெல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து கரண்ட் கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொபைலே அப்படியே அபூர்வமாக பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லி அவங்களோட ஃபோட்டோ வந்து காமிக்க சொல்கிறாங்க. பார்த்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமாக பார்க்குறாங்க. ஒரு இவங்க முகத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை பார்த்தல. ஸோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ இவங்க வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எதுக்காக அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு வந்தால, அவன் இந்த மாதிரி சொன்னான், தமிழ்நாட்டிலேருந்து உங்களை ஒருத்தவங்க வீடியோ எடுக்க வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம் எதுவுமே
டீ சாப்பிட்றீங்களா அது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இல்லை நான் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், இப்போ நான் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோ வந்து நீங்கள் டைமுக்கு பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைம் டு டைம் வரும். நாங்கள் இங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து வேறு சைடு போகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து இருட்டாயிருச்சு. மணியும் 7:30 ஆகிடுச்சு. 7:30 இருக்குமா? கித்தனா டைம் வர 7:30 ஊப்பர் ஓகேனா? ஸோ 7:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இன்னமும் வந்து வெளிச்சம் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.